இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு முட்டை தொக்கு தான் பண்ண போகிறோம். இது வந்து சைட் டிஷ்க்கு எதுக்கு மெயின் சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா தோசை, சப்பாத்தி, இட்லி, சாதம் எதுக்கு வேணாலும் மெயின் டிஷ்ஷாகவும் இருக்கும், சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும் அண்ட் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பேனை பற்ற வச்சுருக்கேன். இப்போ ஹீட் ஆனதும் 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகட்டும். இப்போது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொரிஞ்சு வர கேப்பில் நம்ம வந்துட்டு பெரிய வெங்காயம் நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7-8 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்களோ உங்களுக்கு தேவை வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகவும் கொஞ்சம் கூடவே கிடைக்கும். அப்புறம் வந்து நான் ஒரு தக்காளி வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், கொஞ்சமாக கறி லீவ்ஸ். இது எல்லாமே அட்ட டயத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக வதங்கி வரட்டும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம சால்டேட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது கூட தூள் உப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு கப் அளவுக்கு ஒரு தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அதை அப்போ சேர்த்துக்கலாம். இதே நல்லா பைண்ட் பண்ணிவிட்டுலாம். நல்லா மேஷ் ஆகி வரணும். இப்போ இது வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் தான் சேர்த்துருக்கேன். நான் வந்துட்டு தனி மிளகாத்தூள் எல்லாமே ஒரு ஸ்பூன் தான். மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக கரம் மசாலா தூள். இது கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. எண்ணெயிலே கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இது நல்லா ஒரு பரட்டிட்டு மிக்ஸி ஜாரை நம்ம தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். நான் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா தொக்கு மாதிரி தானே வைக்க போகிறோம். இதே ப்ராசஸ் தான் கிரேவிக்கு இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சு வரட்டு மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இருக்கலாம், கொதிச்சு வரட்டும். இப்போ நம்மளுக்கு கிரேவி வந்து திக்காகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்றா முட்டையை உடைச்சி அங்கங்கே ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றியாச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பரட்டி விட்டுக்கலாம். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அப்படியே பரட்டி உடச்சி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக விட்டுட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான முட்டை தொக்கு ரெடி. இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.